ಶಂಕರ ಜೈ ಜೈ ಶಂಕರ நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விஐபி அப்படின்னா யாரு? மிகப்பெரிய பொறுப்பில் பதவியில் இருக்கவா, இல்லைன்னா எக்கனாமிக்கலாக ரொம்ப வெல் ஆஃபாக இருக்கிறவா, அதாவது பொருளாதாரத்தில் ரொம்ப பெரிய இதில் இருக்கிறவா, இல்லை ஒரு முக்கியஸ்தர், ஒரு ஊருக்கோ அந்த மாதிரி இருக்கிற இதில் ஒரு முக்கியஸ்தர், இவாள்லாம் தானே விஐபி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம தான் விஐபி. நமக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது, பொறுப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு ஒரு நாளும் நம்மளே நினச்சிண்டா நம்ம தான் விஐபி. என்ன கண்டென்ட்டை பற்றி எதுவுமே சொல்லாமல் திடீர்னு உங்களுக்கெல்லாம் லெக்சர் கொடுக்குறேன்னு நினைக்கிறேளா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பெரியவா ஒரு சின்ன பையன் மூலமாக நமக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு ஊக்கத்தையும் கொடுக்குற ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் தான் விஐபி. அது எப்படி? பெரியவா அந்த பையன்கிட்ட என்ன சொல்லியிருக்கா? தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட ஆட்டோகிராஃப் போட்டு தரேளா அப்படின்னு ஒரு குட்டி பையன் வந்து பெரியவா கிட்ட கேட்டிருக்கான். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஆட்டோகிராஃப் ஃபோட்டோகிராஃப் எல்லாத்தையும் அப்படியே போட்டு கொடுத்துருவோம். பெரியவா அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணா? தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்கோ. ஒரு சமயம் மகா பெரியவா காஞ்சி மடத்தில் இருக்கிறச்ச அவரை தரிசனம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தா, பக்தர்கள் கூட்டம் நிறைய பேர் இருந்தா. அந்த சமயத்தில் 7 வயசு இருக்கும் ஒரு சின்ன பையன் வேக வேகமாக ஓடி வந்து பெரியவா முன்னால் நின்னான். யாருமே எதிர்பார்க்கல. இளங்கன்று பயமறியாது அப்படின்னு சொல்வா தெரியுமா? அந்த மாதிரி தான். வரிசையில் போய் நிற்கணும், பெரியவாளை இப்படி பார்க்கணும், அதெல்லாம் அவனுக்கு எதுவுமே தெரியாது. கடகடன்னு ஓடி வந்தான், பெரியவா முன்னாடி போய் நின்னான். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் டக்குன்னு, சார் இவ்வளோ பேர் உங்களை பார்க்க வராளே, அப்போ நீங்கள் விஐபி தானே, உங்களோட ஆட்டோகிராஃப் எனக்கு போட்டு தரேளா அப்படின்னு கேட்டுட்டான். எப்படி? பெரியவாளை சார்னு கூப்பிட்ருக்கான். மகா பெரியவாளை அவன் சார்னு கூப்பிட்ட உடனே, கையெழுத்து கேட்ட உடனே எல்லாருக்குமே பதட்டம் ஆயிடுது. இவனை வந்து சின்ன குழந்தை தான், பட் அதுக்காக இவர் ஒரு சுவாமிகள் மகான்றது கூட தெரியாமல் இப்படி பேசுகிறானே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுது. பெரியவா என்ன சொல்ல போகிறாளோ, பெரியவா எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தா. பட் பெரியவா வந்து ஒன்றுமே சொல்லலை. அந்த பையனை பார்த்து மென்மையாக சிரிச்சா. நான் விஐபின்னு உனக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி பெரியவா கேட்டா. ஆமாம், இதோ பாருங்கோ, இவ்வளோ பேர் க்யூவில் நிற்கிறா, கூட்டம் வந்துட்டுருக்கு, அப்போ நீங்கள் விஐபி தானே அப்படின்னு அந்த பையன் சொன்னான். என்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்க சொல்லி உனக்கு யார் சொன்னா அப்படின்னு கேட்டா பெரியவா. ஆமாம், விஐபி கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிறது தானே எல்லாரும் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னான். அது சரி, இப்போ எதுக்கு நீ என்கிட்ட வந்து என்னோட கையெழுத்து கேட்குற அப்படின்னு பெரியவா கேட்டா. அப்போது அந்த பையன் தங்கிட்ட இருந்த ஒரு சின்ன ஆட்டோகிராஃப் புக்கு ஒன்றத்தை காமிச்சு, இங்கே பார்த்தேளா, இதில் பெரிய பெரிய முக்கியஸ்தர்களோட கையெழுத்தெல்லாம் நான் வாங்கி சேர்த்து வச்சுட்டுருக்கேனே, உங்கள் கையெழுத்தும் நீங்கள் போட்டு தந்தேன்னா நான் இதை பொக்கிஷமாக வச்சுப்பேன் அப்படின்னு அந்த பையன் டக்குன்னு பதில் சொன்னான். உடனே பெரியவா என்ன பண்ணா, மடத்து காரிதர்சியை கூப்பிட்டு இந்த நோட்டில் மடத்தோட சீல் போட்டு ஸ்ரீமன் நாராயண ஸ்துதி அப்படின்னு எழுதி உன்னோட கையெழுத்தை போட்டு இவங்கிட்ட கொடுத்து அனுப்பு அப்படின்னு அந்த காரியஸ்தர்கிட்ட பெரியவா சொன்னான். காரியதர்சிக்கிட்ட ஒரு சில நிமிஷத்தில் அவர் அப்படியே பண்ணி ஆட்டோகிராஃப் நோட்டை எடுத்துகிட்டு வந்து அந்த பையன்கிட்ட கொடுத்தார். அதை வாங்கிட்டவன் பெரியவா கிட்ட, அப்போ கூட நம்ம ஒரு மகான்கிட்ட பேசுகிறோன்னு உனக்கு தோணலை. அதை வாங்கிட்டு பெரியவா கிட்ட தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டை கையில் வாங்கிட்டு கிளம்ப ஆரம்பித்தான். அப்போ பெரியவா என்ன சொன்னா, ஒரு நிமிஷம் நீ நிற்கிறியா அப்படின்னு அவனை கூப்பிட்டா. அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்கிட்ட நீ ஆட்டோகிராஃப் கேட்டல்ல, எனக்கும் உன்னோட கையெழுத்து வேணுமே, போட்டு தரியா அப்படின்னு கேட்டா பெரியவா. அந்த பையனுக்கு அவ்வளோதான், தலைக்கால் புரியல. ஆட்டோகிராஃப் தானே, கொடுங்கோ, எந்த நோட்டில் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக தலையாட்டினான் அந்த பையன். மடத்தோட ரெஜிஸ்டர் நோட்டை எடுத்துகிட்டு வர சொன்னா பெரியவா. அதில் அவனை கையெழுத்து போட சொன்னான். சந்தோஷமாக கையெழுத்து போட்டுட்டு அந்த பையனை பெரியவா ரொம்ப ரொம்ப எப்படி ஒரு ஆனந்தமாக ஆசீர்வாதம் பண்ணான். அந்த பையனுக்கு தானும் ஒரு முக்கியஸ்தன் அப்படின்ற எண்ணம் வந்து மனசில் வந்தது. அந்த பையன் கிளம்பி போயிட்டான். பெரியவா கிட்ட எல்லாரும் கேட்டா, அந்த பையன் தான் ஏதோ ஒன்றும் தெரியாமல் வந்து உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் கேட்குறான், நீங்கள் எதுக்கு அவங்ககிட்ட திரும்ப கையெழுத்து வாங்கினேன் பெரியவா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ பெரியவா சொன்னாலாம், நான் ஒரு முக்கியஸ்தன் நினச்சின்னு அந்த குழந்தை வந்து என்கிட்ட பேசுறது, அவனுக்கு அவன் முக்கியமானவன்னு படணும்.
அவன் ஒரு முக்கியஸ்தன்ற எண்ணம், அவன் விஐபின்ற எண்ணம் அவன் மனசுல வந்தாதான், அவனுக்கு பொறுப்புகள் இருக்கு, கடமைகள் இருக்கு. அவன் அத சரிவர பண்ணணும், பெரிய பதவியில வரணும், பெரிய முன்னேற்றத்துல வரணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும். நம்ம தட்டி கொடுத்து தானே இந்த குழந்தைகள கொண்டு வரணும். அவனுக்கு அந்த உத்வேகம் வர்றதுக்காக தான் அந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லி சிரிச்சாளாம் பெரியவா. கரெக்ட்டு தானே! எப்ப பார்த்தாலும், "உன்னால இது முடியாது. உனக்கு என்ன தெரியும்?" அப்படின்னு சொல்லாம, "நீ ட்ரை பண்ணி பாரு. உன்னால முடியும்னு" குடுக்குற ஊக்கம், கண்டிப்பா ஒருத்தர பெரிய லெவல்ல கொண்டு நிறுத்தும். இத அந்த சின்ன பையன் மூலமா பெரியவா நம்பளுக்கு சொல்லிக் குடுத்துருக்கா. நம்ப இத ஃபாலோ பண்ணுவோமே! எல்லாரையுமே ஊக்குவிச்சு என்கரேஜ் பண்ணுவோமே! அடுத்த பதிவுல தொடர்ந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் லக்ஷ்மி ஹரி. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.